கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யூடியூப் சேனலை நான் ஆரம்பித்ததன் நோக்கம் என்னவென்றால், எபேசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 4வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் என்று எழுதியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். நான் என்னை ஒரு சுவிசேஷகனாக அறிமுகப்படுத்திக் கொள்ள ஆசைப்பட்டேன். ஆனால் காலத்தின் கட்டாயம் இந்த 21வது நூற்றாண்டிலே கிறிஸ்தவத்தை ஒரு கணம் திரும்பி பார்க்கும் பொழுது, மனித குலத்திற்கு கிறிஸ்தவம் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது. பழைய வரலாறுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, மனித சமூகத்தில் கிறிஸ்தவத்தின் மூலமாக தான் மனிதநேயம் என்று ஒன்றே மலர்ந்தது. அந்த அளவுக்கு கிறிஸ்தவம் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவத்தை ஒரு கணம் திரும்பி பார்க்கும் பொழுது, கிறிஸ்தவத்திற்கே சீர்திருத்தம் தேவை என்ற அவல நிலைக்கு கிறிஸ்தவம் தள்ளப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்று நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, பொதுவாக ஒரு பாஸ்டரையோ அல்லது ஒரு ஃபாதரையோ அவங்க மேலே பழிய போட்ட முடியாது. இதில் விசுவாசிகளுக்கும் பங்கு இருக்கு. எல்லா சபைகளில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கும் 6 அறிவின் ஒன்று கடவுள் கொடுத்துருக்காரா இல்லையா? எல்லாருக்கும் வேதம் படிக்க தெரியும், வேதத்தில் என்ன எழுதியிருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அப்படி இருந்த பிறகும் வேதத்தில் என்ன போட்டிருக்குங்கிறத பண்ணாம பாஸ்டர் என்ன சொல்றாரு, சபை என்ன சொல்லுது, சபையுடைய வழக்கம் என்ன, சபையுடைய பாரம்பரிய நியாயம் என்ன, இதில் தான் எல்லா விசுவாசிகளும் தங்களுடைய கவனத்தை செலுத்துகிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே இந்த ஒரு வேதாகமத்தை வைத்து பல டினாமினேஷன்கள் உருவாகி இருக்கிறது. பல்வகையான உபதேசங்கள், பற்பல விசுவாசங்கள், பற்பல வகையான நெறிமுறைகள், பற்பல சடங்காச்சாரங்கள், பற்பல நியாயங்கள், பற்பல விதிமுறைகள், இப்படி தனக்கென்றே ஒவ்வொரு சபையும் தங்களுக்கென்றே சில நியாயங்களை வகுத்து வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் வேதம் அந்த நியாயத்திற்கு முரண்பாடாக நிற்கிறது. எல்லா சபையும் எடுத்து காட்டுறேன். இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க சபையை எடுத்து காட்டுங்க. நீங்க வாசிக்கிற இதே பரிசுத்த வேதாகமத்தில் விக்கிரகாராதனை பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கா இல்லையா? அங்க போகக்கூடிய விசுவாசிகளுக்கும் நான் கேள்வி கேட்கிறேன். நீங்களும் அதே பைபிளை வாசிக்க தானே செய்றீங்க. உங்களுக்கு ஒன்றும் தமிழ் தெரியாமலோ அல்லது வாசிச்சா புரியாமலோ இல்லையே. நீங்க ஒன்றும் களிமண் இல்லையே, எல்லாருமே தமிழ் தெரியவங்க தானே. உங்களுடைய வேதாகமத்தில் விக்கிரகாராதனை செய்யாதிருப்பாயாக என்று எழுதியிருக்கதா இல்லையா? தெரிஞ்சும் நீங்க எப்படி ஒரு மாதா சிலையை உண்டு பண்ணி வணங்குவீங்க? இயேசு கிறிஸ்து சிலையை உண்டு பண்ணி எப்படி நீங்க வணங்குவீங்க? வேதாகத்தின்படி அது முரண்படுதா இல்லையா? சிஎஸ்ஐ திருச்சபைக்கு வர தெளிப்பு ஞானஸ்நானம் என்பது ஒன்று பைபிளில் கிடையவே கிடையாது. இன்னைக்கு எந்த சிஎஸ்ஐ திருச்சபை போதகராவது இதே வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் என்று நிரூபிக்க முடியுமா? பைபிளில் இல்லாத ஒன்றை நீங்களே உருவாக்கி இது வேதாகமத்தில் இருக்கிறது என்று சொன்னால் எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும்? இன்னொரு கூட்டம் இருக்காங்க, புனித செபஸ்தியார், புனித தோமையார், புனித அந்தோணியார். இவங்கள ஜபங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்னு சொல்லுவாங்க. ஏன் நீங்க வேணா கடவுள் கேட்க மாட்டாரா? அந்தோணியார் வேணா தான் கேட்பாரா? அப்ப நீங்க ஜபம் பண்ணி அந்தோணியார்கிட்ட சொல்லுவீங்க, அந்தோணியார் வந்து இயேசு கிட்ட சொல்லுவாரு, இயேசு வந்து கடவுள்கிட்ட சொல்லுவாரா? எவ்வளவு முட்டாள்தனமான விஷயம் இதெல்லாம். அந்தோணியார் என்ன கடவுளா? தோமா என்ன கடவுளா? தேவசாதாயம் என்ன கடவுளா? செபஸ்தியார் என்ன கடவுளா? வேதாகமத்தில் ஒரே ஒரு கடவுள் தான் உண்டு, இயேசு கிறிஸ்து என்ற மெய்யான தேவன் மாத்திரமே. இது எல்லா பைபிள்லையுமே இருக்கு. நான் ஒன்றும் ஒரு ஹிந்துவையோ அல்லது ஒரு முஸ்லிமையோ கூப்பிட்டு வா என் பைபிளை படி, நீ இயேசு கிறிஸ்துவ நம்ப நான் சொல்லலை. கிறிஸ்தவனுக்கு என்னை புத்திமதி சொல்ல வேண்டிய நிலைமைக்கு கிறிஸ்தவம் தள்ளப்பட்டிருக்கிறது. எங்கேயாவது இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் சொன்னாங்களா, அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தோமையாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று எங்கேயாவது இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் சொன்னாங்களா? அவர்கள் சொல்லாத ஒன்றை, அவர்கள் செய்யாத ஒன்றை
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய தற்போதகத்தை நீங்கள் தேவ போதகமாக மாற்றுகிறீர்கள், வேதத்தில் இல்லாத ஒன்று. விசுவாசிகளே, மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். இதில் தண்டிக்கப்படுவது அந்த போதகர்கள் மாத்திரமல்ல, விசுவாசிகளாகிய நீங்களும் தான். நீங்களும் வேதத்தை படிக்கிறீங்க, உங்களுக்கும் அறிவு இருக்க தானே செய்யுது. வேதத்தை ஒரு கணம் திரும்பி பாருங்கள். உங்கள் சபையையும் போதகரையும் விட்டுவிடுங்கள். வேதத்தை ஒரு கணம் திரும்பி பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறது? வேதத்தின்படிதான் நாம் நடக்கிறோமா? வேதம் சொல்லக்கூடிய நெறிமுறைகளை தான் நாம் பின்பற்றுகிறோமா? தேவனுடைய சித்தத்தை நாம் செய்கிறோமா? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதுகிறார், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்திக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதுகிறார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஏக சிந்தையோட இருக்கிறோமா? ரோமன் கத்தோலிக்க சபையில் என்ன ஒதுக்கிறாங்க? மாதா ஒரு விஷயமா வணங்குறாங்க. ரோமன் கத்தோலிக்க சபையில் என்ன ஒதுக்கிறாங்க? மாதாவின் இடத்துல வேண்டிக் கொள்ள சொல்றாங்க. சிஎஸ்ஐ சபையில் ஞானஸ்தானங்கிற ஒன்றே கிடையாதுங்கிறாங்க. வேதம் சொல்லக்கூடிய விஷயம் உங்களிடத்தில் இருக்கிறதா? இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்திக்கிறீர்களா? இல்லை. கிறிஸ்தவத்திலே பல பாகுபாடு. வசை சொல்லுவாங்க நம்ம ஊர்கள் எல்லாம். முதல்ல உன் வீட்டில் இருக்க பிரச்சனையை திருத்து, அதுக்கப்புறம் நாட்டை திருத்தலான்னு சொல்லுவாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, கிறிஸ்தவத்திலே இன்னைக்கு பிரச்சனை இருக்குது. நான் இதை திருத்தாமல் இன்னைக்கு சாதாரண ஒரு ஹிந்து பையனை பார்த்து நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லும்போது அவன் கிறிஸ்தவத்தில் எதை ஏற்றுப்பான்? ரோமன் கத்தோலிக்க சபையை ஏற்றுப்பானா? சிஎஸ்ஐ சபையை ஏற்றுப்பானா? சவுந்தரியை ஏற்றுப்பானா? சல்வேஷன் ஆர்மியை ஏற்றுப்பானா? எதை ஏற்றுப்பான்? நான் அவங்ககிட்ட போய் எதை இந்த சபையில் தான் இயேசு இருக்காருன்னு சொல்ல முடியுமா? கத்தோலிக்க சபையில் இயேசு இருக்காருன்னு சொல்ல முடியுமா? சிஎஸ்ஐ சபையில் இருக்காருன்னு சொல்ல முடியுமா? இல்லை இங்கே எல்லா சபையிலையுமே ஆண்டவர் இருக்காருன்னு சொல்லிட முடியுமா? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பைபிளை வச்சுக்கிட்டு என்ன வேணால் பேசுவீங்க. உங்கள் கூட எல்லாம் ஆண்டவர் இருப்பார் இல்லையா? எவ்வளவு கேவலமான போதனைகள் வேதாகமத்தை வைத்துக்கொண்டு, எவ்வளவு பித்தலாட்டங்கள் இதெல்லாம். வேதாகமம் என்ன சொல்லுதோ அதை பண்ணாமல் உங்களோட விசுவாசிகளை அந்த சபையில் இருக்கக்கூடிய போதகர்களாக நீங்கள் வஞ்சிக்கிறீங்களா இல்லையா? வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எங்களுடைய முக்கியமான நோக்கம், இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்ததன் முக்கியமான நோக்கம் ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம். இந்த கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகளை எல்லாம் தூக்கி போடுறோம். ஒரே கர்த்தர் தான் உண்டு, ஒரே விசுவாசம் தான் உண்டு, ஒரே ஞானஸ்தானம் தான் உண்டு. முக்கியமா விக்கிரக ஆராதனையை கிறிஸ்தவத்திலிருந்து நாங்கள் தகர்த்தறிவோம். இன்னும் பல செயல்திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் இதை செய்வோம். எங்களுடைய மூச்சு இருக்கிற வரை இதை செய்வதற்கு கர்த்தர் தாமே எங்களுக்கு பலன் தருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.